Namaste children, how are you? I hope that you are all fine. Okay. For 5th standard, our school decided to put video class also. Online class is also there and video class is also there. From 2nd term onwards, this is the first unit in 2nd term. From this onwards, you are able to see that video also. Those who are not able to attend the class, an online class, you can utilize this video. Okay, this is the first unit in your science book, food, term 2. This is term 2, first unit, food. Okay. We already know about food in previous classes, that is in 3rd, 4th standard. You might have learnt about food. What is food? What is the use of food? Food gives us energy. Food gives us energy. You all know that. What is the use of that energy? And the energy which is energy is the capacity to do work. நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் செஞ்சாலுமே அதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ நமக்கு எனர்ஜி தேவைன்னா நம்ம என்ன பண்ணோம்? we have to eat food. Because of that food only we can get energy. Okay, அப்போ from where we can get that food? நமக்கு ஃபுட் எங்கிருந்து கிடைக்குது? We can get food from plants and animals. Already you know that. We get food from plants and animals. Plants learn kadakkudu, animals learn namakku food kadakkudu. Now you see your book in book page number 59. Book page number 59, introduction is given there. You will see your book all of you. Our body needs energy, our body needs nutrients like proteins, carbohydrates and fats for its proper functioning. இல்லையா? நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே ஃபுட்டில் இருந்து தான் கிடைக்குது. நம்ம உடம்பு நம்மளுக்கு நல்லா ஒத்துழைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் இல்லையா? தென் we get these nutrients from the food we eat. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? If we do not take all these nutrients in right proportion, தெரியுதா? நம்மளால இதையெல்லாம் கரெக்டான ப்ரொபோர்ஷன், அதாவது சரி விகித உணவுன்னு சொல்லுவாங்க தெரியுதா? எல்லாமே சாப்பிடணும். கீரை, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறது தெரியுதா? இட் ரிசல்ட்ஸ் இன் சம் டிசீசஸ். நீ அதையெல்லாம் கரெக்டாக சாப்பிடலைன்னா இட் மே ரிசல்ட்ஸ் இன் சம் டிசீசஸ். உனக்கு நோய், ஏதாவது நோய் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. Okay, sometimes we do not preserve the food properly and it gets spoiled. இல்லையா? நம்ம ஃபுட்டை நம்ம பாதுகாப்பாக சில நாள் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட்டை பாதுகாப்பாக வைக்காததுனால ஃபுட்டெல்லாம் என்ன ஆகிடும்? ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? கெட்டு போயிடும். சம்டைம்ஸ் த்ரூ த ஸ்பாயில்டு ஃபுட் ஆல்சோ we get diseases. இல்லையா? அந்த மாதிரி கெட்டுப்போன ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நமக்கு டிசீசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ we need to preserve the food we eat. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்? நாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். In this lesson we will study about spoilage of food. இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். தெரியுதா? ஃபுட்டு எப்படியெல்லாம் கெட்டு போகுது அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தெம். அதை ஃபுட்டை எப்படி நாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். தென் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதனால் அந்த கெட்டுப்போன ஃபுட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன டிசீசஸ் வருது. தென் பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அபவுட் கிச்சன் சேஃப்டி, நம்ம சமையலறை எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். Now, first we shall see spoilage of food.
S-P-O-I-L-A-G-E, spoilage, O-F-R, F-O-O-D, food, spoilage of food. First one is spoilage of food. Now, food items like fruits, vegetables, milk and meat will be fresh for a short time. இதையெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? பால்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க அம்மா? பால்லாம் காய வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க இல்லையா? மீட்டும் அப்படி தான், ரொம்ப நேரம் நம்ம வெளியில் வச்சுருக்க முடியாது. எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பா மீட் வாங்கிட்டு வந்தோடனே அம்மா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? ரொம்ப நேரம் வச்சு அது என்ன ஆகிடும்? ஸ்மெல் ஆகிடும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் the food may get spoiled. Okay. Then these are called perishable foods. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிசபிள் ஃபுட்ஸ். பெரிசபிள் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஈஸியாக கெட்டு போகிற பொருளை தான் வந்து பெரிசபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெரியுதா? தென் சம் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ரைஸ் ஹேவ் லாங் லைஃப் டைம் பட் தே கேன் ஆல்சோ decompose. தெரியுதா? Then listen. The change in the normal state of the food is called spoilage of food. ஒரு உணவு வந்து அதனுடைய நார்மல் ஸ்டேஜில் இருந்து மாறுது இல்லையா? அதை தான் நாம் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய டைம் நீங்களாம் லஞ்ச் கொண்டுட்டு வரப்போ அந்த லஞ்ச் வந்து சில சமயம் கெட்டு போயிடும் இல்லையா? உடனே நீங்கள் மிஸ்ட்டை வந்து காமிப்பீங்க, மிஸ் இந்த சாப்பாடு ஸ்மெல் வருது மிஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பீங்க இல்லையா? அப்போ என்னது? தட் இஸ் அது வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. தெரியுதா? அதனுடைய நார்மல் ஸ்டேட்டில் இருந்து அது மாறிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் அது கெட்டு போயிடுச்சு. தெரியுதா? தட் இஸ் கால்டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். தெரியுதா? தென் ஸ்பாயில்டு ஃபுட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் டு ஈட். அது கெட்டுப்போன ஃபுட்டை நம்மளால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ இட் இஸ் அன்சூட்டபிள் டு ஈட். We can notice that the changes from the taste and smell of the spoiled food. எப்படி கெட்டு போயிடுச்சுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லை வச்சும் டேஸ்ட்டை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஃபுட்டு கெட்டு போயிடுச்சா என்னன்ட்டு நம்ம we can able to identify. தெரியுதா? அந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ஸ்மெல்லையும் டேஸ்ட்டும் வச்சு we can identify whether it is spoiled or not. Okay. Then next, eating spoiled food results in diseases. கெட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு diseases வரதுக்கு chances இருக்கு. தெரியுதா? Now you turn the next page, take page number 60. அதில் listen, activity 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். பேஜ் நம்பர் 60ல் activity 1ன்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதா? கிளாசிஃபை த ஃபாலோயிங் into perishable and non-perishable food items. தெரியுதா? பெரிசபிள் ஃபுட் ஐட்டம்ஸும் நான் பெரிசபிள் ஃபுட் ஐட்டம்ஸும் கிளாசிஃபை என்னன்னா பிரித்து எழுதணும். தெரியுதா? Here in your book there is no space. Okay. So you can write it in one R note எழுதலாம். தெரியுதா? இப்போ பெரிசபிள் ஃபுட்ஸ் நான் பெரிசபிள் ஃபுட்ஸ் you have to put column. P-E-R-I-S-A S-H-A-B-L-E, perishable foods. Here non-perishable foods. You put column like this, and with this given food items given there, you have to classify and write. For first one is salt. Salt is perishable or non-perishable? It is non-perishable. So you write salt. Then sugar. Sugar is also non-perishable. Then apple. Apple is perishable. இல்லையா? அதெல்லாம் சீக்கிரமா கெட்டு போயிடும் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஆப்பிள் அப்படியே சுருங்கி போய் கெட்டு போயிடுது இல்லையா? தென் நெக்ஸ்ட் கார்ன். Corn is also perishable. Then orange. Orange is also perishable. Then wheat.
wheat are non-perishable. Then pulses is also non-perishable. Then tomato, perishable. Then papaya also perishable. Papaya. Then rice. Rice is non-perishable. Then cucumber. Cucumber is perishable. So you can write it. Below that only you should write. I am having no place now. So I am writing here. I have no place here. So I am writing here. Cucumber. Okay. You write it in your corner. You classify and write. Put this the column like this, and you have to write it in order. Okay. The next one we are going to see about the causes and the effects of spoilage of food. For spoilage of food, causes and effect we are going to see. Causes na enna, effect na enna appadina. Causes na காரணம் என்னென்ன காரணங்களால இந்த ஃபுட் வந்து கெட்டு போகுது, ஸ்பாயில் ஆகுது. எஃபெக்ட்ஸ், அந்த எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். தெரியுதா? அதையெல்லாம் பார்க்க போறோம். தெரியுதா? ஃபர்ஸ்ட் we shall see causes. Okay. Causes. For spoilage of food, என்னென்ன causes? Now we are going to see. Now first one, once the food items are harvested, they begin to decompose. இல்லையா? Then listen. Food can be spoiled by factors like air and oxygen. தெரியுதா? Air and oxygen நாலயும் food எல்லாம் spoil ஆகும். Then moisture நாலயும் spoil ஆகும். Enzymes, microorganisms, light and temperature. These are the factors that causes the spoilage of food. தெரியுதா? What are the causes? What are the air and oxygen? Air and oxygen. O-X-Y-G-E-N. Oxygen. Then second one is moisture. M-O-I-S-T-U-R-E. Moisture. Then third one is enzymes. E-N-Z-Y-M-E-S. Enzymes. Then microorganisms. M-I-C-R-O. Micro. O-R-G-A-N-I-S-S. Microorganisms. Then light. L-I-G-H-T. Light. Then temperature. T-E-M-P-E-R-A-T-U-R-E. Temperature. தெரியுதா? These are the factors that causes the spoilage of food. தெரியுதா? இந்த காரணங்களால food வந்து spoil ஆகுது. Okay, first one is air and oxygen. Second one is moisture. Third one is enzymes. Fourth one is microorganisms. Fifth one light, and sixth one temperature. These are the factors that causes the spoilage of food. First we shall see air and oxygen. But listen, air and oxygen. When oxygen reacts with the food contents, தெரியுதா? நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஃபுட் கண்டென்ட்ஸ் கூட வினை புரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா it produces changes in the color and flavor of the food. தெரியுதா? It produces changes in flavor and color of food. தெரியுதா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், கரெக்டாக கவர் பண்ணி வைக்கணும். தெரியுதா? Then next one moisture. Moistureனா என்ன அப்படின்னா ஈரப்பதம். Listen, moisture keeps the food fresh. தெரியுதா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கிற வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். when the moisture is gone, vegetables and fruits shrink. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நாள் ஆக ஆக குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சுருங்கி போயிடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு பாருங்கள்.
ஆப்பிளோ ஆரஞ்சோ அல்லது டொமேட்டோவோ ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் குறைஞ்ச உடனே அது என்ன ஆகும், சுருங்கி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவை ஈஸியாக யூ கேன் ஐடென்டிஃபை. என்ன ஆகும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மஞ்சளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நாளாக ஆக அப்படியே கருத்து போய் அப்படியே சுருங்கி போயிடும். தெரியுதா? அந்த சுருங்கி போகிறதுக்கு தான் என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்ரிங்க். SHRINK ஸ்ரிங்க். ஓகே, ஸ்ரிங்க் அப்படின்னா சுருங்கிறது. தெரியுதா? Now, due to evaporation, moisture loss occurs in foods like meat, fish and cheese. தெரியுதா? மீட்டு ஃபிஷ்ஷில் இதெல்லாம் கூட இந்த மாய்ச்சர் கண்டென்ட் குறைஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகிடும், it will shrink. Then next one, enzymes. Listen, enzymes break down the tissues and components of the food in different ways like oxidation, browning and ripening. தெரியுதா? ஆக்சிடேஷன், ப்ரௌனிங் அண்ட் ரைப்பனிங். ப்ரௌன் கலர் ஆகி அப்புறம் பழுக்குது இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டிகே. அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், இட் வில் பிகம்ஸ் டிகே. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நுண்ணுயிரிகள். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா நுண்ணுயிரிகள். லிசன், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் such as fungi, yeast and bacteria can grow well in low temperatures. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நுண்கிருமிகள்னு சொல்லுவாங்க. தெரியுதா? குட்டி குட்டியாக இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ அதெல்லாம் ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும் ஃபுட் ஐட்டம்ஸ். தெரியுதா? தே மல்டிப்ளை இன் ஃபுட் அண்ட் ஸ்பாயில் தேம். அதிக அளவில் நிறைய வளர்ந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். தெரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ பன்னில் இங்கே ப்ரெட்டெல்லாம் கூட 2-3 நாள் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ப்ளூ கலரில் க்ரீன் கலர்லலாம் இந்த ஃபங்கஸ் மாதிரி வரும். தெரியுதா? தென் லைட், LIGHT, லைட். லைட் பாருங்கள், லைட் ப்ரொடியூசஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ். தெரியுதா? சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் வெளிச்சது, அதாவது கீப் அவே ஃப்ரம் லைட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஒய் அப்படின்னா இப்போ லைட் அதிகமாக இருந்ததுன்னா இட் சேஞ்சஸ் த கலர் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் temperature. What is that? Temperature. Temperature, sometimes rise in temperature causes food spoilage. இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் ஃபுட்டெல்லாம் கெட்டு போயிடும். தெரியுதா? வெயில் அதிகமாக இருந்ததுன்னா சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். தெரியுதா? தென் that's all about the causes of the spoilage of food items. Then what is that activity given there? You see that activity 2. Look at the fruits and vegetables in your house. Is there any spoiled one? Find out the reason for that. ஏதாவது கெட்டு போயிருந்தா அதுக்கு என்ன ரீசன்னு யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். தெரியுதா? now shall we see that effects. இப்போ எஃபெக்ட்ஸை பார்க்க போகிறோம். what are the effects of food spoilage? தெரியுதா? இப்போ அந்த ஃபுட்டு கெட்டு போகுது இல்லையா, அதனால் என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தெரியுதா? லிசன், causes for a listen, what are the causes that affects the causes for the spoilage of food? Air and oxygen, then moisture, enzymes, microorganisms, light, temperature. Okay, listen, air and oxygen, 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 moisture, 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 then ENZYMES, enzymes, then microorganisms, MICRO, micro, ORGANISMS, microorganisms, light, 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 temperature, TEMPERATURE, temperature. These are the causes for the spoilage of food. Okay, these are the causes for the spoilage of food. Now we shall see effects. Book page number 61, effects.
listen. Effects na என்னென்ன பாதிப்புகள் அதை தான் இப்ப பார்க்க போறோம். Listen. Spoiled foods are not suitable to eat. கெட்டு போன சாப்பாடை நம்மளால சாப்பிட முடியாது. It is not suitable to eat. They may not be fresh and tasty. Sometimes it will be harmful to consume them. தெரியுதா? அதை எடுத்துக்கிட்டோம்னா it is harmfulனா என்ன, நமக்கு தொந்தரவுகள் வரும். தெரியுதா? Microorganisms present in the spoiled foods may cause foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and indigestion. பாரு என்னென்ன வரும் அப்படின்னா stomach ache, STOMACH, stomach pain, PAIN, pain. Then fever, FEVER, fever. Then dysentery, then vomiting. Then indigestion. கெட்டு போன சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். என்ன அப்படின்னா வயிற்று வலி, ஸ்டொமக் பெயின்னா வயிற்று வலி, தென் ஃபீவர், காய்ச்சல் வந்துடும், தென் டிசென்ட்ரின்னா லூஸ் மோஷன், தென் வாமிட்டிங் வாந்தி வருடும், தென் இன்டைஜஷன் அப்படின்னு ஜீரண கோளாறு, ஜீரணம் ஆகாமல் போயிடும். தெரியுதா? இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். தெரியுதா? கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்டோம்னா these are the effects. தெரியுதா? These are the effects. These are the harmful effects we have to face. So you should not eat what? Spoiled food items. தெரியுதா? You should not eat spoiled food items. Now you see that. So in this lesson, this is the first unit in your book. In this lesson we are going to see about spoilage of food. பத்தி பார்க்க போறோம். Then how we can preserve that food பத்தி பார்க்க போறோம். எப்படி அந்த ஃபுட்டை preserve பண்ண போறோம்ன்றத பார்க்கறோம். Then deficiency diseases, அதனால என்ன deficiency diseasesலாம் வர போகுது. Then balanced diet, சரிவிகித உணவு பத்தி பார்க்க போறோம். Then kitchen safety பத்தி பார்க்க போறோம். Today இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா spoilage of food. We saw about spoilage of food. அந்த spoilage of foodல causes and effects we saw. இல்லையா? causesல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா air and oxygen. இல்லையா? air and oxygen, moisture, enzymes, microorganisms, light, temperature இதெல்லாம் பார்த்தோம். Then effects what are the effects that because of that spoiled food na? Stomach pain, fever, dysentery, vomiting, indigestion. You should read these words. தெரியுதா? STOMACH, stomach, PAIN, pain, stomach pain, fever, 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 dysentery, DYSENTERY, dysentery. Then vomiting, VOMITING, vomiting. Then indigestion, INDIGESTION, indigestion. Okay, you read this 2 pages. That is book page number 59 and 60 as homework. Okay. Comma 60. You have to read these 2 pages 59 and 60. This is the homework for you. Just you go through it once. Okay, we shall see it in the next class. Then you are 2.